மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பு 70,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருப்பதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையால் கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 1,08,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணை இந்த ஆண்டில் 5வது முறையாக நிரம்ப வாய்ப்பிருப்பதால் நீர் திறப்பு 50,000 கனஅடியிலிருந்து 70,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இந்த ஆண்டில் முதல் முறையாக 1,45,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறப்பு அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல்லில் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இதன்படி 1,45,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. கடந்த மாதத்தில் அதிகபட்சமாக 1,25,000 கன அடி நீர் வந்த நிலையில் தற்பொழுது அதனை விட அதிக அளவில் நீர் வந்து கொண்டிருக்கிறது. தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை பணிகளை மாவட்ட ஆட்சியர் சதீஷ், MP மணி ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் முதலைப்பண்ணை, மெயின் அருவிக்கு செல்லும் நடைபாதை, பரிசல் துறை, கூட்டு குடிநீர் திட்ட தண்ணீர் ஏற்றக்கூடிய இடம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டு 30 நாட்களுக்கு சிறையில் இருந்தாலே பிரதமர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் வகையிலான சட்டத்திருத்த மசோதாக்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் இன்று தாக்கல் செய்கிறார். இதன்படி 5 ஆண்டுகளுக்கும் மேலான தண்டனை விதிக்கும் வகையிலான எந்தவொரு குற்றச்சாட்டின் கீழும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு 30 நாட்களுக்கு சிறையில் இருந்தால் 31வது நாளில் அவர்களை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய வழிவகை செய்யப்படுகிறது. இதேபோல பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய முடியும். இந்த சட்டம் ஜம்மு காஷ்மீருக்கும் பொருந்தும் வகையில் 3வது மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தனது 50வது திருமண நாளை நேற்று கொண்டாடிய நிலையில் திமுக கூட்டணி கட்சியினர் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். அவர்களுக்கு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனது இல்லத்தில் முதலமைச்சர் விருந்தளித்து உபசரித்தார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் தனது மனைவி துர்கா உயிரினவும் உறவினவும் தன்னில் பாதியாக இணைந்து 50 ஆண்டுகள் ஆவதாக குறிப்பிட்டுள்ளார். தங்களை வாழ்த்திய தோழமை இயக்க தலைவர்களுக்கு குடும்ப பாச உணர்வுடன் நன்றி கூறுவதாகவும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை சேர்ப்பது குறித்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்தில் நடந்த இந்த சந்திப்பில் திமுக கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது கூட்டணியில் மேலும் கட்சிகளை சேர்ப்பது, குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் ஆகியவை தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், கூட்டாட்சியலுக்கு எதிரான போக்கு, எதேச்சதிகாரம் மற்றும் வெறுப்புணர்வுக்கு எதிராக சுதர்சன் ரெட்டி சரியான தேர்வு என தெரிவித்துள்ளார். பாதி கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுக விடுங்கிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பிரச்சாரத்தின் போது பேசிய EPS, கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பணம் வாங்கியதை வெளிக்காட்டியதே திமுக என்றும் திமுகவின் தவறுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் துணை போகக்கூடாது என்றும் தெரிவித்தார். மேலும் திமுகவுடனான கூட்டணியால் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் செல்வாக்கு குறைந்து கொண்டே செல்வதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நீங்க கூட்டணி வச்சு போட்டுருக்கீங்க, திமுக தலைமையில் கூட்டணி அமைச்சீங்க. அந்த கூட்டணியுடைய தலைமை திமுக உங்களுக்கு தேர்தல் ரீதியாக கொடுக்கப்பட்டதா இல்லையா? அதுதான் எங்களுடைய கேள்வி. அன்புமணி மீது சுமத்தப்பட்டுள்ள 16 குற்றச்சாட்டுகள் குறித்து வரக்கூடிய 31ஆம் தேதிக்குள் விளக்கமளிக்க வேண்டும் என்று கெடி விதித்து ராமதாஸ் மீண்டும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். தைலாபுரத்தில் உள்ள ராமதாஸின் இல்லத்தில் நடைபெற்ற ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அதற்குண்டான விளக்கம் மற்றும் ஆவணங்கள் ஏதேனும் இருப்பின் அவைகள் 31/8/2025 தேதிக்குள் நேரிலோ அல்லது மேற்கண்ட முகவரிக்கு கடிதத்தின் வாயிலாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறோம். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயிலில் பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா சாமி தரிசனம் செய்தார். 36 அடி உயர ஆஞ்சநேயரை தனது மகள் சஞ்சுத்ராவுடன் வந்து சௌமியா அன்புமணி வழிபட்டார். தொடர்ந்து சஞ்சுத்ராவிற்காக சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதன்பின் பாமக நிர்வாகிகளுடன் சௌமியா அன்புமணி புகைப்படம் எடுத்துக் கொண்டார். தமிழ்நாட்டில் கட்சி தாவல்கள் ஒன்றும் புதிது கிடையாது என தெரிவித்துள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், தங்கள் கட்சியில் விஜயகாந்தால் வளர்த்தெடுக்கப்பட்ட MLA-க்கள் முதுகில் குத்திச் சென்று விட்டதாகவும் தெரிவித்தார். தேமுதிகலே கேப்டன் பார்த்து வளர்த்த
அந்த எம்எல்ஏஸே கேப்டன் முதுகிலேயே குத்திட்டு போன வரலாறுலாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நிச்சயமாக துரோகம் செய்பவர்களுக்கு என்று எந்த வரலாறும் கிடையாது என்பதை உறுதியாக சொல்றேன். மயிலாடுதுறை அருகே உள்ள குத்தாலத்தில் பரப்புரை மேற்கொண்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஏழை எளிய மக்கள் 100 பேருக்கு காய்கறி தொகுப்பு வழங்கினார். அப்போது ஏராளமான பெண்கள் பிரேமலதா விஜயகாந்துடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அப்போது ஒரு பெண்மணி பிரேமலதாவின் கன்னத்தை வாரி கொஞ்சினார். வார இறுதி விடுமுறையை முன்னிட்டு சென்னை கோயம்பேடு, கிடாம்பாக்கம், மாதவரம் பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. கிடாம்பாக்கத்தில் இருந்து கோவை, சேலம் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு வெள்ளி, சனிக்கிழமைகளில் ஏறத்தாழ 700 சிறப்பு பேருந்துகளும், கோயம்பேட்டில் இருந்து திருவண்ணாமலை, நாகை உள்ளிட்ட ஊர்களுக்கு 2 நாட்களுக்கு தலா 55 பேருந்துகளும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்க www.tnstc.in மற்றும் மொபைல் ஆப் மூலம் முன்பதிவு செய்யுமாறு போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் திருமண வரவேற்பு விழா மேடையில் நடனமாடிக்கொண்டிருந்த பெண் திடீரென சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த ஜீவா என்பவர் திருமண வரவேற்பு விழாவில் கலந்துவிட்டு மேடையில் கானா பாடகர் வேல்முருகனின் பாடலுக்கு உற்சாகமாக நடனமாடிக்கொண்டிருந்தார். அப்போது திடீரென மயங்கி விழுந்தார். அருகில் இருந்தவர்கள் ஜீவாவை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் திடீர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. 8 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் 5வது தளத்தில் கிரைண்டர் உபயோகத்தின் போது ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தீ விபத்து காரணமாக புகை பரவியதால் சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்து அனைவரையும் மீட்டனர். தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய மாநில அரசுகளே மீனவன் மடிகிற பாடு மீன்பிடி தடைக்காலத்திற்கு பிறகு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக தங்கச்சிமடம் பகுதியில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ரயில் போக்குவரத்தில் சிறிது நேரம் பாதிப்பு ஏற்பட்டது. மாவட்ட எஸ்பி தலைமையில் காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலைப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதால் சதுரகிரி மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்லும் பாதையில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக அரிய வகை மூலிகைகள் மற்றும் மரங்கள் எரிந்து சேதமடைந்து வருகின்றன. இதனை அணைக்க வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர். மலைக்கோவிலுக்கு காலை 6 மணி முதல் 10 மணி வரை செல்ல அனுமதி உள்ள நிலையில் அதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மதுரையில் தவேக மாநாடு நடைபெற இருப்பதை முன்னிட்டு கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையில் 4 ரோடு பகுதியில் வைக்கப்பட்ட பேனர்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். இதனை கண்டித்து மாவட்ட செயலாளர், நிர்வாகிகள் உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் கோடை நெல் சாகுபடியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் 1,80,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 60,490 ஏக்கர் பரப்பளவில் கோடை நெல் சாகுபடி நடைபெற்ற நிலையில் இதுவரை விவசாயிகளிடம் 120 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக முதல்நிலை மண்டல மேலாளர் புகாரி கூறியுள்ளார். இது கடந்த ஆண்டை விட 46,000 மெட்ரிக் டன் அதிகம் என்றும் அவர் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் மதுரை செல்லும் சாலையில் இருந்த ஆக்கிரமிப்புகளை நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றினர். காளியம்மன் கோவில் முதல் உசிலம்பட்டி பிரிவு வரை உள்ள சாலை கடைகளின் ஆக்கிரமிப்புகளால் சுருங்கி வாகனங்கள் சிரத்துடன் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஆக்கிரமிப்பாக இருந்த கடைகளின் தற்காலிக கூரைகள், விளம்பர பலகைகள், படிக்கட்டுகள், இரும்பு தடுப்புகள் போன்றவை இடித்து அகற்றப்பட்டன. மாற்று மதத்தினருக்கு பணம் அனுப்ப முடியாது என வெஸ்டர்ன் யூனியன் நிறுவனம் அறிவித்ததாக மயிலாடுதுறையைச் சேர்ந்த வாடிக்கையாளர் குற்றம் சாட்டியுள்ளார். வெற்றிவேந்தன் என்பவருக்கு சிங்கப்பூரில் இருந்து அவரது நண்பர் அமானுல்லா 30,000 ரூபாய் அனுப்பியுள்ளார்.
முத்துவக்கீல் சாலையில் உள்ள வெஸ்டர்ன் யூனியன் சேவை மையத்தில் பணம் எடுக்க முயன்றபோது மதத்தை காரணம் காட்டி சேவை மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இஸ்லாமியர் ஒருவரின் வங்கி கணக்கில் பணத்தை அனுப்பி அதன் மூலம் எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியதாகவும் பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டினார். பெரம்பலூர் அருகே குடும்ப வறுமை காரணமாக மேற்படிப்பை தொடர முடியாமல் இருந்த மாணவருக்கு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் உதவி செய்துள்ளார். அரணாரை கிராமத்தைச் சேர்ந்த அக்ஷய்குமார் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 70% மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்ற நிலையில் வறுமையால் உயர்படிப்பு சேர முடியாத நிலை குறித்து ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்நிலையில் தனியார் பல்கலைக்கழகத்தில் கல்லூரி படிப்பு முடியும் வரை எந்தவித கட்டணமுமின்றி பயில்வதற்கான ஆணை மாணவரிடம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எட்டயபுரம் சாலையில் மசாஜ் சென்டர் என்ற பெயரில் பாலியல் தொழில் நடத்தியதாக 2 பேர் கைது செய்யப்பட்டனர். தகவலின் பேரில் அங்கு சோதனை நடத்திய காவல்துறையினர் பாலியல் தொழில் நடந்து வந்ததை உறுதி செய்தனர். இதையடுத்து அங்கிருந்த 3 பெண்கள் மீட்கப்பட்டனர். மேலும் பாலியல் தொழிலில் ஈடுபட்ட கதிரேசன், சூர்யா ஆகிய 2 கைது செய்யப்பட்ட நிலையில் மசாஜ் சென்டர் உரிமையாளர் பிரேம் என்பவரை காவலர்கள் தேடி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் நீண்ட நேரமாக நின்றிருந்த ஒற்றை யானையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய யானை ஒன்று ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலையில் உலா வந்தது. இதனால் வழியாக சென்றவர்கள் வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு யானை வனப்பகுதிக்கு செல்லும் வரையில் காத்திருந்தனர். குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்பாளராக மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார். இதையடுத்து டெல்லியில் மத்திய அமைச்சர்கள் பிரகலாத் ஜோஷி, கிஷன் ரெட்டி உள்ளிட்டோருடன் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களை சிபி ராதாகிருஷ்ணன் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது அதிமுக எம்பி தம்பிதுரை உள்ளிட்டோர் சிபி ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசினர். குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்ற கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக்கு பிறகு அவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து டெல்லியில் கூட்டணி எம்பிக்களை இன்று சந்திக்கும் சுதர்சன் ரெட்டி நாளை வேட்புமனு தாக்கல் செய்கிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் சித்தாந்த ரீதியிலான போட்டி என்று கனிமொழி எம்பி கருத்து தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் இருந்து வேட்பாளரை அறிவிப்பது மட்டும் தமிழ்நாட்டின் மீதான அக்கறையாகி விடாது என்று விமர்சித்துள்ளார். இன்று இருக்கக்கூடிய பாஜக இந்துத்துவ அரசியலை எதிர்த்து பேசக்கூடிய ஒருவராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால அவரை எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு தேர்ந்தெடுத்து நிறுத்தியிருக்கிறோம். 5வது நாளாக பெய்த மழையால் மகாராஷ்டிராவின் தலைநகர் மும்பை உள்ளிட்ட பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. மித்தி ஆறில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி மும்பையில் பெரும்பாலான பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. சுரங்கப் பாதைகளில் நீர் தேங்கியதால் வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சாலைகளில் நீர் தேங்கிய நிலையில் வெள்ளத்திலேயே வாகனங்கள் நீந்திச் செல்லும் நிலை ஏற்பட்டது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் மெத்தி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தில் இளைஞர் அடித்துச் செல்லப்பட்டார். கனமழையால் ஃபில்டர் படாவில் பாய்ந்தோடும் மெத்தி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆற்று வெள்ளத்தில் இளைஞர் அடித்துச் செல்லப்பட்டார். கயிறு மூலம் அவரை மீட்க முயன்ற போதும் பலனளிக்காமல் போனது. எனினும் இறுதியாக அவர் மீட்கப்பட்டார். மகாராஷ்டிராவில் மும்பை, தானே, ராய்காடு, ரத்னகிரி, பால்கர் மாவட்டங்களுக்கு இன்றும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை வெள்ளத்தால் மும்பையில் 24 விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் 11 விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன. மாநிலத்தில் கடந்த 5 நாட்களில் 21 பேர் உயிரிழந்ததாக அரசு தெரிவித்துள்ளது. கனமழைக்கு மத்தியில் மும்பையில் மைசூர் காலனி மற்றும் பக்தி பார்க் ரயில் நிலையங்களுக்கிடையே சென்று கொண்டிருந்த மோனோ ரயில் பழுதாகி நின்றது. இதனால் ரயிலில் 582 பயணிகள் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து வந்த மீட்புப் படையினர் சுமார் 3 மணி நேரம் போராடி பயணிகளை மீட்டனர். மோனோ ரயிலில் 104 மெட்ரிக் டன் அளவுக்கே பயணிகளை ஏற்றிச் செல்ல முடியும் என்ற நிலையில் 109 மெட்ரிக் டன் அளவுக்கான பயணிகள் இருந்ததால் பழுது ஏற்பட்டது தெரிய வந்தது. இதேபோல ஆச்சாரியா அட்ரே மற்றும் பதாலா ரயில் நிலையங்களுக்கு இடையே சென்ற மற்றொரு மோனோ ரயிலும் பழுதானது. மும்பையில் பலத்த
பலத்த மழை காரணமாக சென்னையிலிருந்து மும்பைக்கு செல்ல வேண்டிய 2 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் பலத்த மழை காரணமாக 4 விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. இந்நிலையில் சென்னையிலிருந்து மாலை 5:35 மணிக்கும் 6:20 மணிக்கும் மும்பைக்கு செல்ல வேண்டிய இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாத இறுதியில் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார். டெல்லி வந்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி, மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியை சந்தித்த அவர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் பங்கேற்க சீன அதிபர் சார்பில் அழைப்பு விடுத்தார். இதனை பிரதமர் ஏற்றுக்கொண்டார். வரும் மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்தியை பிரதமராக்க எதிர்க்கட்சிகள் பாடுபடும் என ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் சூளுரைத்தது பேசுபொருளாகியுள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மற்றும் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகளை மையமாக கொண்டு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பீகாரில் 3வது நாளாக நேற்று பேரணி சென்றார். அப்போது 2029 மக்களவைத் தேர்தலில் ராகுல் காந்தியை பிரதமராக்குவோம் என்று தேஜஸ்வி யாதவ் சூளுரைத்தார். இந்தியாவில் களை கட்டவுள்ள 12வது ஆசிய கோப்பை ஹாக்கித் தொடருக்கான போட்டி அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தொடரில் பாகிஸ்தான் அணி இடம்பெற்றிருந்த நிலையில் பாதுகாப்பு அச்சத்தால் பாகிஸ்தான் வீரர்கள் இந்தியா வர மறுத்ததால் வங்கதேச அணி சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதேபோல ஓமன் அணியும் போட்டியில் பங்கேற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் அந்த அணிக்கு பதிலாக கஜகஸ்தான் இணைக்கப்பட்டுள்ளது. சீனா, ஜப்பான், கஜகஸ்தான் ஆகிய அணிகளுடன் இந்திய அணி குரூப் ஏயில் இடம் பிடித்துள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சூரியகுமார் தலைமையிலான 15 பேர் கொண்ட இந்திய அணியில் சுப்மன் கில் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆல்ரவுண்டர்களாக ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், சிவம் துபே ஆகியோர் அணியில் இணைந்துள்ளனர். அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ரிங்கு சிங் விக்கெட் கீப்பர்களாக சஞ்சு சாம்சன், ஜிதேஷ் சர்மாவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு வீரர் வருண் சக்கரவர்த்தியும் அணியில் இடம் பிடித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் அந்நாட்டுக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா 50 ஓவர்களுக்கு 296 ரன்கள் குவித்தது. மார்க்ரம், பவுமா, ஃப்ரீட்ஸ் ஆகியோர் அரை சதம் விளாசினர். 297 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலியா 198 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. கேசவ் மகராஜ் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். இதன் மூலம் 98 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. UPI செயலிகள் மூலம் பணம் அனுப்பினால் கட்டணம் வசூலிக்கப்படாது என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளித்த மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, UPI பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிக்கும் திட்டம் தற்போதைக்கு மத்திய அரசிடம் இல்லை என்றார். திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் 20வது பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார். காட்பாடி அருகே உள்ள தமிழ்நாடு அரசின் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் 20வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி 256 மாணவ மாணவிகளுக்கு நேரடியாக பட்டங்களை வழங்கினார். இந்த விழாவில் ஒட்டுமொத்தமாக 25,000க்கும் மேற்பட்டோருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. தான் பிரச்சாரத்தில் பேசும்போது ஆம்புலன்ஸ் ஓட்டிச் சென்ற ஓட்டுநரை எடப்பாடி பழனிசாமி கடிந்து கொண்டதற்கு கண்டனம் தெரிவித்து வெளியான அறிக்கைக்கும் தங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று தமிழ்நாடு தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் விளக்கம் அளித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு அறிக்கை வெளியான நிலையில் தங்களது லெட்டர் பேடை பயன்படுத்தி போலி அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து காவல்துறை நடவடிக்கையை நாடவிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைக்கு அவசரமாக செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டதாலேயே எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரையின் போது அந்த வழியாக சென்றதாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சுரேந்தர் நியூஸ் 18க்கு விளக்கம் அளித்துள்ளார். எங்களை உயிரை பணியை வச்சு நாங்கள் பணிபுரியும். எங்களுக்கே பார்த்தோன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை பேசியிருக்கோம். இது எங்களோட 108 எல்லாருடைய இதுவும் மனம் ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை மிரட்டக்கூடிய தொனியில் பேசியது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்களிடையே கூடுதல் எதிர்ப்பை உருவாக்கும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார். EPS பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அவர் தனது தகுதியை குறைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் பேசியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் இது ஒரு மிரட்டுகிற தொனியில் ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரை நோட் பண்ணு, வண்டி நம்பரை நோட் பண்ணு சொல்றது ஒரு அநாகரிகமான செயல். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் முன்கூட்டியே கூட்டம் நடத்த அனுமதி பெற்ற நிலையில் அவசர கால ஊர்தியில் செல்ல மாற்று வழி ஏற்படுத்துவதுதான் வழக்கமான நடைமுறை என்று கருத்து தெரிவித்திருக்கூடிய அதிமுக ஆயிரக்கணக்கானோர் கூடியிருக்கக்கூடிய கூட்டத்திற்குள் மட்டும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் நுழைவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது.
நபார்டு வங்கி நிதி ஒதுக்கீடு தொடர்பான மனுவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார். ஜிஎஸ்டி விகித பகுப்பாய்வு, இழப்பீடு வரி, மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீட்டு கட்டணத்துக்கான விலக்கு குறித்த பரிந்துரைகள் வழங்குவதற்கான ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் புதன்கிழமை தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் கூட்டத்தில் பல்வேறு மாநிலங்களின் நிதியமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். இதற்காக டெல்லி சென்று தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நிர்மலா சீதாராமனை சந்தித்தார். மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இலகணேசனின் புகழஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை நேரில் சந்தித்து பாஜகவினர் அழைப்பு விடுத்தனர். உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நாகாலாந்து ஆளுநர் இலகணேசன் அண்மையில் உயிரிழந்தார். இந்நிலையில் சென்னை கலைவாணர் அரங்கில் இலகணேசனுக்கு நாளை புகழஞ்சலி கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு சீமானுக்கு பாஜகவினர் அழைப்பு விடுத்தனர். நெல்லையில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்க உள்ளதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. வருகிற 22ஆம் தேதி தச்சநல்லூரில் நடைபெறவுள்ள மாநாட்டிற்காக பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மாநாட்டு திடலில் மோப்பநாய் உதவியுடன் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். தாவேகா மாநாட்டு மேடையில் முன்னாள் முதலமைச்சர்களான அண்ணா மற்றும் எம்ஜிஆரின் புகைப்படங்களுடன் கட் அவுட் வைக்கப்பட்டுள்ளது பேசுபொருளாகியுள்ளது. இதுகுறித்து விளக்கமளித்துள்ள தாவேகா துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், மக்கள் நேசிக்கும் தலைவர்களின் புகழை பரப்புவது தங்கள் கடமை எனவும் இதில் அரசியல் உள்நோக்கம் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். எனினும் எம்ஜிஆரின் புகைப்படத்தை தாவேகா பயன்படுத்தியதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இணையதளங்களில் பெண்களின் ஆபாச வீடியோக்கள் பதிவேற்றம் செய்யப்படுவதை AI தொழில்நுட்பம் மூலம் தடுக்க பரிசீலிக்க வேண்டும் என்று DGPக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இணையதளங்களில் பகிரப்பட்ட தனது அந்தரங்க வீடியோக்களை அகற்றக் கோரி பெண் வழக்கறிஞர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் 8 இணையதளங்களில் பகிரப்பட்டு வரும் பெண் வழக்கறிஞரின் வீடியோவை அகற்ற மத்திய அரசுக்கு உத்தரவிட்டார். மேலும் ஆன்லைன் பண மோசடிகளை AI தொழில்நுட்பம் மூலம் தடுக்கும் சைபர் கண்காணிப்பு நடைமுறையைப் போல பெண்களின் அந்தரங்க வீடியோக்கள் பகிரப்படுவதை தடுக்கவும் AI-ஐ பயன்படுத்துவது குறித்து பரிசீலிக்கும் உத்தரவிட்டார். கடலூர் பன்ருட்டியில் தந்தை மற்றும் 2 குழந்தைகள் சடலமாக மீட்கப்பட்டது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்திரா நகர் பகுதியில் வசித்து வந்தவர் விவசாயி ராஜா. கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவருடைய மனைவி பிரிந்து சென்று விட்டார். 12 வயது மகன் குமரகுரு, 7 வயது மகள் தன்யாஸ்ரீ உடன் வசித்து வந்த ராஜா மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. மூவரும் தற்கொலை செய்து கொள்வதாக ராஜா உறவினர்களுக்கு மெசேஜ் அனுப்பிய நிலையில் தூக்கில் தொங்கியவாறு மூவரின் சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் சிறுநீரகம், கல்லீரல் உள்ளிட்ட மனித உறுப்புகள் வணிக ரீதியாக விற்பனை செய்யப்படுவதை தடுக்க அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி விற்பனை விவகாரத்தில் CBI விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இவ்விவகாரம் தொடர்பாக குழு அமைத்து விசாரணை நடைபெற்று வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் அருகே தான் வளர்த்த நாய் கடித்து ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட தறி தொழிலாளி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இளவம்பாளையத்தை சேர்ந்த குப்புசாமியை அவர் வளர்த்து வந்த நாய் 3 மாதங்களுக்கு முன்பு கடித்ததாக தெரிகிறது. 2 நாட்களுக்கு முன்பு அவருடைய செய்கையில் மாற்றம் தெரிந்ததால் மருத்துவ பரிசோதனையில் அவருக்கு ராபிஸ் நோய் பாதிப்பு இருந்தது தெரியவந்தது. சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குப்புசாமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். TCS நிறுவன ஊழியர்களின் கட்டாய பணி நீக்கத்தை கண்டித்து சென்னை திருவான்மியூரில் IT ஊழியர்கள் மற்றும் CITU சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 30,000 பேரை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்ட TCS நிறுவனம் இதுவரையில் 12,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளது. ஆனால் கடந்த நிதியாண்டில் அந்த நிறுவனம் 2,55,000 கோடி அளவுக்கு வருவாய் ஈட்டியுள்ளதோடு 45,000 கோடி ஈவுத்தொகையையும் பெற்றுள்ளது. இந்த அளவுக்கு லாபம் ஈட்டியுள்ள நிறுவனம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்வது ஏற்புடையது அல்ல என்று கூறி போராட்டம் நடைபெற்றது. ஆவடியில் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை பிரிவு சார்பில் நடத்தி வந்த சைக்கிள் ஸ்டாண்டுக்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆவடி பேருந்து நிலையம் எதிரே சுமார் 30 ஆண்டுகளாக பரணி சைக்கிள் ஸ்டாண்ட், பரணி கேண்டீன் இயங்கி வந்தது. வருவாய்த்துறைக்கு சொந்தமான இந்த 97 சென்ட் நிலத்தை காவல்துறையினர் வணிக நோக்கத்தில் பயன்படுத்தி வந்ததாக புகார் இருந்தது. இந்த நிலையில் அங்கு ஆய்வு செய்த கோட்டாட்சியர் மற்றும் துணை வட்டாட்சியர் உள்ளிட்டோர் அங்குள்ள வாகனங்களை அப்புறப்படுத்த அவகாசம் வழங்கி நிலத்தை மீட்டனர்.
காஞ்சிபுரத்தில் கல்குவாரி அமைப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்திற்கு வரவழைத்து பொதுமக்களை 3 மணி நேரம் காக்க வைத்து திருப்பி அனுப்பியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாகரல் கிராமத்தில் கல்குவாரி அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் கருத்து கேட்பு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதற்காக ஏராளமானோர் பணிக்கு விடுப்பு எடுத்து கூட்டத்திற்கு சென்ற நிலையில் கூட்டம் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதால் கடும் அதிருப்தி அடைந்தனர். பின்னர் கல்குவாரி அமைக்க ஆதரவு தெரிவித்த மக்களை மட்டும் அழைத்து கூட்டத்தை நடத்தி முடித்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை அதே சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே விற்பனை செய்ய முடியும் என்ற உத்தரவை ரத்து செய்ய கோரிய மனு மீது 50,000 அபராதம் விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையால் கடந்த 2021 பிறப்பிக்கப்பட்ட அரசாணைப்படி திட்டத்தின் பயனாளிகள் தங்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை 10 ஆண்டுகள் நிபந்தனை ஒதுக்கீட்டு காலம் முடியும் வரை விற்பனை செய்ய முடியாது. அதன் பிறகும் நிலத்தை பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த மற்றொரு நபருக்கு மட்டுமே விற்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுதாரருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதிகள் அபராத தொகையை மாவட்ட ஆதி திராவிட நல அலுவலரிடம் செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டனர். போரூர் அருகே மதுபோதையில் வாகனம் ஓட்டியவருக்கு அபராதம் விதித்த போலீசாரையே வீடியோ எடுத்து மிரட்டிய சம்பவம் மிரள வைத்துள்ளது. சென்னை போரூர் கார்டன் பேஸ் 2 பகுதியில் வலசரவாக்கம் போக்குவரத்து போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மினி வேன் ஒன்றை இயக்கி வந்த தமிழ்ச்செல்வன் என்பவர் மது போதையில் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அபராதம் விதித்த காவலர் ராஜேஷை தமிழ்ச்செல்வன் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து வீடியோ எடுத்து மிரட்டியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ஏழூர் பகுதியில் பண்ணையம்மன் கோவிலில் தனிநபருக்கு ஒரு நாள் விழா நடத்த அனுமதி வழங்கியதை எதிர்த்து ஊர் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100 ஆண்டுகளாக 7 சமுதாயத்தினர் மட்டுமே விழா நடத்தி வந்த நிலையில் அப்பகுதியைச் சேராத பிரேமா என்பவருக்கு விழா நடத்துவதற்கு புதிதாக அனுமதி அளிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் பச்சைமலை ஊராட்சியில் 3 மலை கிராமங்களில் செல்போன் டவர் இல்லாததால் 100 நாள் திட்ட பணியாளர்கள் அவதிக்குள்ளாகின்றனர். எடப்பாடி மேல் பாலாத்தங்கரை கீழ் பாலாத்தங்கரையில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் மலைப்பகுதியில் செல்போன் சிக்னல் கிடைக்காததால் பணியாளர்கள் தினசரி 4 கிலோமீட்டர் தூரத்தில் சிக்னல் கிடைக்கக்கூடிய இடத்திற்கு சென்று ஆன்லைன் வருகை பதிவேட்டில் பதிவு செய்துவிட்டு பணிக்கு செல்வதாக கவலை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் இளைஞர் ஒருவர் செல்போன் வாங்குவது போல நடித்து அதனை திருடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அசாருதீன் என்பவரின் கடைக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் 6,000 ரூபாய் மதிப்புள்ள செல்போனை வாங்குவதாக கூறி எடுத்து பார்த்துள்ளார். அப்போது நண்பரிடம் பணம் எடுத்து வரச் சொல்வதாக கூறி வாசலில் நின்றிருந்த இளைஞர் செல்போனை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றார். இது தொடர்பான சிசிடிவி ஆதாரத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. பெரம்பலூர் அருகே லாரியின் பின்புறத்தில் கார் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 4 பேர் பலத்த காயமடைந்தனர். சென்னை ஆவடியை சேர்ந்த ஐயனார், வினோத்குமார், முருகன், ராஜா, சங்கர் ஆகிய 5 பேர் காரில் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள கோவிலுக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பியுள்ளனர். பெரம்பலூர் 4 ரோடு பகுதியில் உள்ள மேம்பாலத்தில் சென்றபோது இவர்களின் கார் முன்னால் சென்ற லாரி மீது மோதியது. இதில் காரில் பயணித்த அனைவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. இதில் சங்கர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மற்ற 4 பேருக்கும் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சென்னை அருகே பல்லாவரத்தில் ரீல்ஸ் மோகத்தில் பைக்கில் வேகமாக பயணித்த சிறுவனால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2ஆக அதிகரித்துள்ளது. ஜமீன் பல்லாவரத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் தனது நண்பரான 15 வயது சிறுவன் சுஹேல் அகமதுவை ரீல்ஸ் எடுப்பதற்காக அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது பல்லாவரம் சந்தையில் உணவக ஊழியர்கள் வந்த வாகனத்தின் மீது மோதியது. இதில் பைக் பின்னால் அமர்ந்திருந்த சிறுவன் சுஹேல் அகமது நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 4 பேரில் டெல்லியைச் சேர்ந்த அருண் சர்மா உயிரிழந்தார். வழக்கறிஞர்கள் சட்டவிரோதமாக தொடர் பணி புறக்கணிப்பு செய்தால் அவர்களை பணியிடை நீக்கம் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வழக்கறிஞர்களின் பணி புறக்கணிப்புக்கு எதிரான வழக்கில் இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிமன்றம் ஒரு நாள் நீதிமன்ற புறக்கணிப்பு என்றால் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது முதன்மை மாவட்ட நீதிபதியிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என தெரிவித்தது. முன் அனுமதி பெறாமல் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டால் அது சட்டவிரோத போராட்டமாக கருதப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஹைதராபாத்தில் பிரம்மாண்ட விநாயகர் சிலையை வாகனத்தில் எடுத்துச் சென்ற போது மின்சாரம் பாய்ந்ததில் 2 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பந்தல்குடா என்ற இடத்தில் தயாரிக்கப்பட்ட சிலையை இளைஞர்கள் வாகனத்தில் எடுத்துச் சென்றனர். குர்னாரானப்புல் அருகே வாகனம் சென்றபோது உயரழுத்த மின்கம்பியிலிருந்து மின்சாரம் பாய்ந்ததில் 2 இளைஞர்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
தாம் பேசிய பேச்சு தனது மனைவியையும் வருத்தமடைய செய்ததாக L&T நிறுவன தலைவர் SN சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வாரம் 90 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும், எவ்வளவு நேரம்தான் மனைவியின் முகத்தையே பார்த்துக் கொண்டிருக்க முடியும் என்று பேசியிருந்தது சர்ச்சைக்கு வித்திட்டது. தற்போது அது குறித்து விளக்கமளித்துள்ள SN சுப்பிரமணியன், தான் யதார்த்தமாக பேசியது சட்டப்பூர்வ எச்சரிக்கைக்கு வித்திடும் என்று எதிர்பார்க்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகைக்கு சென்ற இத்தாலி பிரதமர் மெலோனி தன்னை வரவேற்ற அதிபர் டிரம்பின் உதவியாளருக்கு இரு கையும் குப்பி வணக்கம் செய்த காட்சி வெளியாகியிருக்கிறது. அதிபர் டிரம்ப் உடனான பேச்சுவார்த்தைக்கு சென்ற மெலோனி வழக்கமான கைக்குலுக்கல் மற்றும் வரவேற்புக்கு மத்தியில் வணக்கம் செலுத்தியது தனித்துவமாக பார்க்கப்பட்டது. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் இணைந்து நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் வெளியான ரஜினி லோகேஷ் கூட்டணியில் கூலி திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் வசூல் ரீதியில் சாதனை படைத்து வருகிறது. இந்நிலையில் கூலி திரைப்படத்திற்கு முன்பே ரஜினி, கமல் ஆகியோரை சந்தித்த லோகேஷ் இருவரும் இணைந்து நடிப்பதற்கான கதையை சொன்னதாக தெரிகிறது. இருவருக்கும் கதை பிடித்து போக ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் இப்படம் உருவாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் படை வீரர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் முதல்வரின் காக்கும் கரங்கள் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் இத்திட்டத்தை தொடங்கி வைத்ததுடன் முன்னாள் படை வீரர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான ஆணைகளையும் வழங்கினார். சென்னையில் கோயம்பேடு பட்டாபிராம் இடையே மெட்ரோ ரயில் வழித்தடத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதற்காக 2442 கோடி ரூபாய் நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கியுள்ளது. கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வெளிவட்ட சாலை வரை சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ வழித்தடம் அமைய உள்ளது. இந்நிலையில் இந்த வழித்தடத்தில் நிலம் கையகப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள 2442 கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறுவதை முன்னிட்டு மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் 2ஆம் நாள் வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பணிகளை தனியார் மயமாக்கக்கூடிய அரசாணை ரத்து செய்ய கோரி தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். திங்கட்கிழமையன்று மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நள்ளிரவில் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் 2வது நாள் போராட்டத்திற்காக மதுரை அவுட் போஸ்ட் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகே கூடினர். இந்நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் தூய்மை பணிகளை ஒப்பந்தம் எடுத்திருக்கூடிய அவர்லாண்ட் நிறுவன நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படவிருப்பதால் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இசையமைப்பாளர் இளையராஜா சாமி தரிசனம் செய்தார். முதலில் சம்பந்த விநாயகரை வழிபட்ட இளையராஜா அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்தார். பின்னர் அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிவாச்சாரியார்கள் வில்வமாலை மற்றும் பூமாலைகளை அணிவித்து பிரசாதங்களை வழங்கினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பேருந்தின் படிக்கட்டில் பயணம் செய்த மாணவர்களும் அவர்களை கண்டிக்காத ஓட்டுநர் நடத்துனரையும் நீதிபதி எச்சரித்து அனுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியது. விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் சிலர் அரசு பேருந்தின் படியில் தொங்கியபடி பயணம் செய்தனர். இதனை பார்த்து விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிபதி இருசக்கர வாகனத்தை பேருந்தின் முன்பு நிறுத்தி அனைவரையும் கீழே இறங்க சொல்லி எச்சரித்து அனுப்பினார். திருவள்ளூர் அருகே ஓய்வு பெற்ற சுகாதார ஆய்வாளர் வீட்டில் 1.5 லட்சம் ரூபாய் பணம், வெள்ளி உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்த 8 பேரை போலீசார் கைது செய்தனர். ஓய்வு பெற்ற சுகாதார ஆய்வாளர் சித்ராஜ் வீட்டில் இல்லாததை நோட்டமிட்டு வீட்டின் வெண்டிலேட்டர் பகுதி வழியாக நுழைந்த 8 பேர் கொள்ளையில் ஈடுபட்டனர். சிசிடிவி ஆதாரங்கள் மூலம் 8 பேரையும் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். திருப்பூர் வெள்ளியம்பாளையத்தில் குடியிருப்பு பகுதி அருகே குப்பை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து போராடிய பொதுமக்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். 10க்கும் மேற்பட்ட லாரிகளில் குப்பை கொண்டுவரப்பட்ட நிலையில் வாகனத்தை வழிமறித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானையால் கிராம மக்கள் அச்சத்திற்குள்ளாக்கினர். உணவு தேடி ஊருக்குள் வந்த காட்டு யானை விவசாயியின் வீட்டின் சுற்றுப்புற சுவரை சேதப்படுத்தியது. யானையை கண்ட கிராம மக்கள் கத்தி கூச்சலிட்டு மீண்டும் வனத்திற்கு விரட்டினர். காட்டு யானை ஊருக்குள் வருவதை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கோவில்பட்டி அருகே புள்ளிமான் கறி சமைத்து சாப்பிட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டார். ரகசிய தகவலின் அடிப்படையில் வனத்துறையினர் குருமலை, ஊத்துப்பட்டி, பாறைப்பட்டி, கடம்பூர், கயத்தார் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் குத்தாலி கிராமத்தில் முத்துப்பாண்டி என்பவருடைய தோட்டத்தில் நாய்க்கடித்து இறந்த புள்ளிமானை சமைத்து சாப்பிட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து முத்துப்பாண்டியை கைது செய்த வனத்துறையினர் புள்ளிமானின் 4 கால்கள், கார் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் அடுத்த சிற்றம்பாக்கத்தில் வீட்டின் முன்பு நின்ற இளைஞர் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிற்றம்பாக்கத்தைச் சேர்ந்த சேது மீது காரில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் நாட்டு வெடிகுண்டு வீசியதாக கூறப்படும் நிலையில் கை உள்ளிட்ட உடல் பாகங்களில் காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாரில் நடந்த தாக்குதலுக்கு பழிவாங்க சேது மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகின்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே கோரக்கொம்பு மலை கிராமத்தில் உலக பழங்குடியினர் தினத்தை மக்கள் பாரம்பரிய நடனமாடியும் பாடல்களை பாடியும் உற்சாகமாக கொண்டாடினர். பழங்கால இசை வாத்தியங்கள் முழங்க செடி கொடிகளை இடுப்பில் கட்டிக்கொண்டு சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பாரம்பரிய நடனமாடினர். தேன் மற்றும் கடுக்காய் சேகரிக்க செல்லும் போது பாடும் பாடல்களை பாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கன்னியாகுமரி தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடத்த முயன்ற தடை செய்யப்பட்ட மீன்களை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். துறைமுகம் அருகே வனத்துறையினர் வாகன சோதனை மேற்கொண்டபோது நிற்காமல் சென்ற 2 வாகனங்களை விரட்டிச் சென்று கீழ்குளம் பகுதியில் மடக்கி பிடித்தனர். அதனுள் தடை செய்யப்பட்ட ராட்சத யானை, திருக்கை மற்றும் அரிய வகை சுறா மீன்கள் இருந்ததால் அவற்றை பறிமுதல் செய்து ஓட்டுநர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி வனப்பகுதியில் இருந்து வெளியேறி 3 பெண்களை தாக்கிய கரடியை பிடிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என வனத்துறை மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் சுற்றுப்பகுதிகளில் உலவும் கரடி 200க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை வேரோடு பிடுங்கி எறிந்து தென்னை மரங்களை சேதப்படுத்தியுள்ளது. இதேபோல பல ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள நிலக்கடலை பயிர்களை காட்டுப் பன்றிகள் நாசப்படுத்தியதால் விவசாயிகள் நஷ்டமடைந்துள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புதூர் ஏரியில் விதிமுறைகளை மீறி மணல் அள்ளிய கனரக லாரிகளை பொதுமக்கள் சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அளவுக்கு அதிகமாக மண் எடுப்பதால் நிலத்தடி நீரும் விவசாய பணிகளும் பாதிக்கப்படும் என்று கவலை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகியான ராபின் என்பவர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை அநாகரிகமாக பேசியதால் அவர்கள் அதிருப்தியடைந்தனர். திருப்பூரில் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் தனியார் பேருந்தை இயக்கியதாக கூறி பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநரை பொதுமக்கள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாக்குதலில் பேருந்து ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் லேசான காயம் ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களை அப்புறப்படுத்தியதுடன் காயமடைந்த 2வரையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவாரூர் மாவட்டம் மலங்கைமான் அருகே கோவில்பத்து கிராமத்தில் தீண்டாமை சுவர் கட்டப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜாஃபர் அலி என்பவர் ரியல் எஸ்டேட் செய்வதற்காக நிலத்தை வாங்கி அதனை சுற்றி சுவர் அமைத்துள்ளார். இதனால் பல ஆண்டுகளாக அந்த நிலத்தை பொது வழியாக பயன்படுத்தி வந்த மக்கள் நீண்ட தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாங்கள் தீண்டாமை சுவர் அமைச்சு இவர் இவ்வளோ பெரிய எங்கள் தெரு மக்கள் மூச்சு காற்று படாத வழிக்கு கூட அவர் வச்சிருக்காப்புல. இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ வீடு எவ்வளோ மக்கள் அவசரப்படுறாங்க பாருங்கள். ரொம்ப சிரமமாக ஸ்கூல் பிள்ளைங்க போகிறது 4-5 கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி எங்களுக்கு இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 3 பெண்கள் காயமடைந்தனர். கோவில்பட்டியிலிருந்து போரிலோவன்பட்டிக்கு சென்ற அரசு பேருந்தில் 20க்கும் மேற்பட்டோர் பயணித்தனர். வீரப்பட்டி அருகே வந்தபோது இந்த பேருந்தின் முன்பகுதியில் இருந்த பட்டையின் போல்ட் நட்டு கழன்று விழுந்தது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. வேலூர் ஆண்கள் மத்திய சிறையில் கழிவறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிம் கார்டு இல்லாத செல்போன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ரகசிய தகவலின் அடிப்படையில் மத்திய சிறை அலுவலர் மற்றும் காவலர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கோபுரம் பிளாக் 1 கைதிகள் பயன்படுத்தும் கழிவறை மீது பிளாஸ்டிக் கவரில் செல்போன் சுற்றி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட அந்த செல்போன் பாகாயம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் குடியிருப்பில் இருந்த பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் ஒருவர் பலத்த காயமடைந்தார். அம்மன் கோவில்பட்டி பகுதியை சேர்ந்த கௌதம் என்பவரின் வீட்டு மாடி அறையில் திடீரென்று பட்டாசுகள் வெடித்து சிதறின. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். மேலும் 80% அளவுக்கு தீக்காயமடைந்த கௌதம் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வீட்டில் பட்டாசுகள் தயாரித்த போது விபத்து ஏற்பட்டதா, தயாரித்து வைக்கப்பட்டிருந்த பட்டாசு வெடித்து சிதறியதா என்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
அதிக லாபம் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட தனியார் நிறுவனத்தை கண்டித்து சேலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் மாதர் சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சொர்ணாபுரி பகுதியில் செயல்பட்ட ஃபியூச்சர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் முதலீட்டு பணத்திற்கு 3 மடங்கு லாபம் தருவதாக கூறி ஆயிரக்கணக்கானோரிடம் பல கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது. அதன்பின் அந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் தலைமறைவான நிலையில் காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் பசுமலை உள்ள CSI பள்ளியில் படித்த 10ஆம் வகுப்பு மாணவரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடுதியில் தங்கி படித்து வந்த ராமநாதபுரம் மாவட்டம் முத்தநேரியைச் சேர்ந்த குருபிரசாத்துக்கு கடந்த 3ஆம் தேதி உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார். அவருக்கு தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதன்பின் உடல்நிலையில் முன்னேற்றமில்லாததால் கடந்த 7ஆம் தேதி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு நுரையீரல் கல்லீரலில் காயம் இருப்பதாக கூறி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் குருபிரசாத் உயிரிழந்தார். நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் பயணியிடம் 12 சவரன் நகையை திருடிய இன்ஜின் ஷெட் மெக்கானிக் கைது செய்யப்பட்டார். விகேபுரத்தைச் சேர்ந்த கோபால்சாமி கடந்த 14ஆம் தேதி சேலம் செல்ல நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு வந்தார். அப்போது அவரது பையில் இருந்த 12 சவரன் நகையை அடையாளம் தெரியாத நபர் திருடிச் சென்றார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் CCTV காட்சிகளின் அடிப்படையில் ஈரோடு ரயில் நிலையத்தில் இன்ஜின் ஷெட்டில் மெக்கானிக்காக பணியாற்றும் செந்தில் என்பவரை கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்தவில்லை என அரசு பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். கயத்தார் சாலை புதூரில் உள்ள சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டாகில் பணம் இல்லை என்று கூறி சில அரசு பேருந்துகளை ஊழியர்கள் தடுத்து நிறுத்தினர். இதனால் பயணிகள் பேருந்திலிருந்து இறங்கி வேறு பேருந்தில் செல்லும் நிலை ஏற்பட்டது. பின்னர் கட்டணம் செலுத்திய பின் அரசு பேருந்துகள் சுங்கச்சாவடியை கடந்து சென்றன. உதகை தாவரவியல் பூங்கா அருகே உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த சிறுத்தை நாயை வேட்டையாடி இழுத்துச் சென்ற CCTV காட்சி வெளியாகியுள்ளது. நன்றா காலனி குடியிருப்பு பகுதிக்குள் உலாவிய சிறுத்தை அங்குமிங்குமாக சென்று உணவு தேடியது. பின்னர் ஒரு வீட்டில் இருந்த வளர்ப்பு நாயை வேட்டையாடியது. அந்த நாய் பெரிதாக இருந்ததால் தூக்க முடியாத சிறுத்தை அதனை தரதரவென இழுத்துக் கொண்டு வனப்பகுதிக்குள் சென்றது. கிருஷ்ணகிரியில் நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தக்கூடிய வகையில் இளைஞர்கள் வீலிங் செய்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. பரபரப்பான சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஏராளமான வாகனங்கள் சென்று கொண்டிருந்த நேரத்தில் இளைஞர்கள் இருவர் இருசக்கர வாகனத்தை வளைத்து அங்குமிங்குமாக ஓட்டி சாகசத்தில் ஈடுபட்டனர். இதனால் சாலையில் சென்ற மற்ற வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே IFS நிதி நிறுவனத்தில் துணை முகவராக இருந்தவரின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வடகண்டிகை பகுதியில் வசிக்கும் அருண் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்களை IFS நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. IFS நிறுவனம் மோசடியில் ஈடுபட்ட நிலையில் பணத்தை இழந்தவர்கள் அருண் மீது கடும் கோபத்தில் இருந்து வந்தனர். இச்சூழலில் அவர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசியது யார் என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை தேனிலவு படகு இல்லத்தின் மீது 2 மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் மேற்கூரையில் CCTV கேமராக்கள் சேதமடைந்தன. உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் திங்கட்கிழமை மாலை முதல் சூறாவளி காற்று வீசி வருகிறது. இந்நிலையில் படகு இல்லத்தின் அருகே இருந்த 2 ராட்சத மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தது. இதில் படகு இல்லத்தின் மேற்கூரை ஜன்னல்கள் முழுமையாக சேதமடைந்தன. இதையடுத்து படகு இல்லம் தற்காலிகமாக மூடப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளி அக்ரஹாரம் பகுதியில் தெருநாயை கற்களால் அடித்து கொடுமையாக கொலை செய்த சம்பவத்தின் காணொலி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பலர் இரக்கமின்றி தெருநாய் மீது கற்களை சரமாரியாக வீசி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தனியார் அமைப்பு புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் ஒரு பெண் 4 சிறுவர்கள் உட்பட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கொடைக்கானல் மலை கிராமங்கள்
நேரங்களில் வானில் மேகக்கூட்டங்களுக்கு இடையே சில நொடிகளே தோன்றிய பல வண்ண கலவையை மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக சாரல் மழை பெய்து வந்த நிலையில் தற்போது வெப்பநிலை சற்று அதிகரித்துள்ளது. இந்நிலையில் வானில் வானவில் போன்று பல வண்ண நிற கலவை தென்பட்டது. இதனை பூம்பாறை, பள்ளங்கி, கோப்பை உள்ளிட்ட மலைகிராம மக்கள் பார்த்து ரசித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தில் சுற்றித் திரியும் மாடுகளால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகின்றனர். தினம்தோறும் பாலத்தின் கீழ்ப்பகுதியில் சுற்றித் திரியும் மாடுகள் சாலையை ஆக்கிரமித்து படுத்துக் கொள்கின்றன. இவை அவ்வப்போது சாலையின் குறுக்கே செல்வதால் வாகன ஓட்டிகள் விபத்துக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. பெரம்பலூர் அருகே லாரியின் பின்புறத்தில் கார் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 4 பேர் பலத்த காயமடைந்தனர். சென்னை ஆவடியை சேர்ந்த ஐயனார், வினோத்குமார், முருகன், ராஜா, சங்கர் ஆகிய 5 பேர் காரில் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள கோவிலுக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பியுள்ளனர். பெரம்பலூர் 4 ரோடு பகுதியில் உள்ள மேம்பாலத்தில் சென்றபோது இவர்களின் கார் முன்னால் சென்ற லாரி மீது மோதியது. இதில் காரில் பயணித்த அனைவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது. இதில் சங்கர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மற்ற 4 பேருக்கும் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. काच बंद कर गाडीची. மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் சுரங்கப்பாதையில் தேங்கிய வெள்ளத்தில் சிக்கிய காரில் இருந்தவர்கள் பாதுகாப்புடன் மீட்கப்பட்ட காட்சிதான் இது. வரலாறு காணாத மழையால் மும்பை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. இந்நிலையில் தானேவில் உள்ள சுரங்கப்பாதையில் தேங்கிய நீரில் ஆபத்தை உணராமல் கார் ஒன்று சென்று சிக்கிக் கொண்டது. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுவனை திருநாய்கள் கடித்ததோடு மட்டுமின்றி கவ்விக்கொண்டு இழுத்து செல்ல முயன்ற காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. கௌதம் விகார் காலனியில் சுற்றித் திரிந்த திருநாய்கள் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை துரத்தி கடித்தது. கீழே விழுந்த சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு சென்ற தாய் சிறுவனை மீட்டார்.